வேதாகம கல்லூரி போகும்போது கூட காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது காதலா காதலா அந்த கேசட் எடுத்துன்னு சோனி வாக்மேன் இருக்கும் என் ஃப்ரெண்டு காஸ்ட்லி, அவன் பெரிய பணக்காரன் புதுப்பேட்டில் இருக்கிறான். அவன் வாக்மேன் கொடுத்தான், அதை எடுத்துன்னு போய் அதை தான் கேட்பேன். ரட்சிப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் சேப்பலில் நடந்த ஜபத்தில் போய் உட்கார ஒரு நாள் என் மதிப்புக்குரிய என்னை படிக்க வைத்த இருப்பிடம் தந்து என்னை ஆதரித்த டாக்டர் குரியன் ஆபிரகாம், முன்னாள் நகர்மன்ற செயலாளர், சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளி சியோன் குரூப்புடைய சேர்மன் டாக்டர் குரியன் ஆபிரகாம், அன்பு ஐயா, அவர் நல்லா இருக்கணும், அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நல்ல வெள்ளை, அவரும் வெள்ளை, அவர் மனசும் வெள்ளை. அவருடைய காலேஜில் அவர் வந்து ஜெபம் நடத்தும் பொழுது அந்த ஐபிசி உபதேசத்தில் டீச் பண்ணி ஜபிக்கும் போது அபிஷேகத்தை பெற்று மனமாற்றம் அடைந்து அன்னைக்கு வேதத்தை தூக்கினேன். இன்றைக்கி 2026 என்னை வரைக்கும் அந்த பாவம் கெட்ட பழக்கம் பான்பராக் போடும் 10 பாக்கெட் ஒரே டைம் போட்டு அந்த அந்த எச்சில கூட வெளியே திப்ப மாட்டேன். ஏன்னா போதையாக இருக்கணும். அன்ஸு அதை போடுவேன். ரவுடிசம், அதுக்கப்புறம் மானிட்டர், மானங்கட்ட மானிட்டர்னுவான், கேடுகட்ட சிவாசுன்னுவான். அப்போல்லாம் 28 ரூபா. அதை சண்டேல தண்ணி கூட ஊற்றாமல் குடிச்சிருவேன். அவ்வளோ பாப்பாரு எவ்வளோ கேவலமானவன். இந்த கேவலமானவன் மீது இயேசுவின் அன்பு இறங்கி அன்றைக்கு பெற்ற சண்டே கிளாஸில் கொஞ்சம் போனதுனால ரட்சிப்பை பற்றி தெரியும். அந்த ரட்சிப்பை என் மேல் ஊற்றி என் மீது நோக்கம் வைத்து தகப்பன் ரட்சிப்பை தந்து என்னை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி அவர் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு இயேசு நல்லவர் என்று இப்போது ஒழுங்கினமானவனுக்கும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் ஜபிக்காதவனுக்கும் இயேசு அறியாதவனுக்கும் போய் பாடி சாட்சி சொல்லி வசனம் சொல்லி போதிக்கிறேன்.